ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊருக்கு வேற வந்துட்டோம். இப்போ வேற ரெண்ட்டுக்கு வீடு எடுக்கணும், கார் வாங்கணும். காரோ இல்லை வண்டி பைக்கோ எதாவது ஒன்று வாங்கணுமே. முதல்ல ட்ரெஸ் வாங்கணும். இப்போ ஒரே ஒரு பனியன் பேண்ட்டு போட்டு எத்தனை நாள் தான் சுத்துறது? ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம். எவனோ ஒரு நடு ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஹெலிகாப்டர் விட்டு வச்சிருக்கான். எந்த நாயின்னு தெரியல. சரி, நம்ம ட்ரெயின்ல இறங்குவோம். ட்ரெயினே நில்ல. ஐயோ, இந்த ட்ரெயின் டிரைவர் எங்க கூட்டு போறான்? டே, ஸ்டாப்பிங் பின்னாடி இருக்குடா. டே 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 நில்றா. அப்பா அடி நின்ட்டான். பின்னாடி போடா. டேய், பின்னாடி போய் இறக்கி விட்டாதான் நான் இறங்குவேன். இறங்குடா. பின்னாடி போடா. படுத்துறானே என்னைய. பின்னாடி போடா. போறான். நான் கரெக்டா என் ஸ்டாப்பிங் எங்க இருக்கோ அங்க நிறுத்திடுற. பின்னாடி போடா. பிரேக்க போடுற. இந்த ஸ்டாப்பிங் தான். நிறுத்து. டேய் நிறுத்து. நான் இங்கேயே நிறுத்தாதரா. பின்னாடி போயிட்டு கரெக்டா ஸ்டாப்பிங்ல நிறுத்துறா. ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற? இங்கே நிறுத்து. பாடி நிறுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீடு ரெண்ட்டுக்கு போகணும். பாருங்க, பிராங்க்லின் இந்தியன் பைக் டிரைவிங் 3 பிராங்க்லின் இப்படிதான் இருப்பான். இப்போ வீடு வேற ரெண்ட்டுக்கு வாங்கணுமே. யாரா இருந்தா ரெண்ட்டுக்கு கேட்போம். அண்ணே, வீடு எங்கேயா இருந்தா ரெண்ட்டுக்கு சொல்லுங்கண்ணா. இன்னும் காது கேக்குதாண்ணா? என் வீடு ரெண்டுக்கு இருந்தா சொல்லுண்ணா. உனதானா? டேய் செவுத்து பையா. உனக்கு காது கேட்காது போல. நம்ம போய் பிரச்சனை இல்லாம போயிடலாம். இந்த ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் நிக்குது. ஐயோ, வந்தோடனே கீழே தள்ளி விட்டேன். டே எடுத்துவேடா. இந்த வண்டி நல்லா இருக்கு கைஸ். தூக்கிட்டு போயிடலாமா? இல்லை வேணாம், வந்தோடனே எதுக்கு பிரச்சனை? இறங்கிடுவோம். இறங்குடா பிராங்க்லினே, இறங்கு. சுற்றி பார்த்ததெல்லாம் போதும். இப்போ நடந்தே போகலாம் கைஸ். வேற வண்டி வேற அவன்கிட்ட லிஃப்ட் கேட்டு போகலாம். ஓடணும். அங்கே ஒரு கார் போகுது. அண்ணா லிஃப்ட் கொடுண்ணே. அண்ணா பச்சை கலர் வண்டி அண்ணே, லிஃப்ட் கொடுண்ணே. ப்ரோ லிஃப்ட் ப்ரோ. ஐயோ, எவனா லிஃப்ட் கொடுப்பானா? நின்ட்டான் கைஸ். அவன் பண்ணி வச்சுட்டான். நல்ல பையனா இருக்கான். எவன் தெரில. முன்னாடி போய் பார்க்கலாம். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நிறுத்தினதுக்கு எனக்கு எங்கே வீட்டு ரெண்ட் இருந்தால் அங்கே இறக்கி விட்டுரு ப்ரோ. ஐயோ, தெரியாம இவரை வர கீழே தள்ளி விட்டனே ப்ரோ. உயிரோடு இருக்கியா? இல்லை செத்துறியா? எந்திரா. டே பயம் போடாதா, எந்திரா. தெரியாம தானே தள்ளி விட்டேன். டேய் எந்திரா. செத்துறானா? நம்ம வண்டி எடுத்துட்டு ஓடிடலாமா? போலீஸ் வரத்துக்கு முன்னாடி ஓடிடலாமா? இவன் செத்துறானா? சரி, நம்ம போயிடலாம். எதுக்கு? ஒரு கார் கிடச்சிது, அது வரைக்கும் லாபம். நம்ம கிளம்பலாங்க. இங்கே எங்கேயா வீடு ரெண்டுக்கு இருக்கோம். நமக்கு அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வேற இந்த ஊரை சுத்திரமே வீடு எங்கே ரெண்டு இருக்குன்னு தெரியாம ரொம்ப தூரம் போனோமா இல்லை கிட்டே எங்கேயா இருக்குமான்னு தெரியலையே கைஸ். நாங்க போய் பார்க்கலாம் எங்கெங்களான்னு தெரியணுமோ. இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு குட்டியாக ஏதோ இருக்குது. அது வீடாக இருந்தால் அந்த வீடு ரெண்டுக்கு இருந்தால் அது வாங்கிக்கலாம். இல்லை கைஸ், வேற ஏதோ வீடு இல்லை. நம்ம லெஃப்ட் திரும்பிட்டு லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் தான் வீடு இருக்கான்னு பார்க்கலாம். வீடு பேசி இங்கே ஒரு வீடு இருக்கு. இங்கே போயிட்டு ரெண்டுக்கு இருக்கான்னு கேட்கலாம். நிறுத்துறா வண்டியை. ஸ்டைலாக இருக்கும். அப்படியே ஸ்டைலாக இருக்கும். பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு பிரேக்கப் போடணும். அவ்வளோதான் கைஸ். மாஸ்டாக நிறுத்தியாச்சு. இப்போ போயிட்டு ரெண்டுக்கு இருக்கான்னு கேட்கலாம் வீடு. ஹலோ, வீட்டில் யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும்? தம்பி என்னப்பா வேணும்? தம்பி அண்ணா ஒரு இந்த வீடு கொஞ்சம் ரெண்ட்டுக்கு வேணும். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கண்ணே. ரெண்ட்டுக்கா? இந்த வீடு ரெண்ட்டுக்கு தான்ப்பா இருக்கு.
வேணா வாங்கிக்கோ, மாதம் 25,000 ரூபாப்பா ரெண்ட்டு. வேணா வாங்கிக்கோப்பா. என்னண்ணா சொல்றீங்க, மாதம் 25,000 ரூபாமா? எப்படிண்ணா அவ்வளோ கட்டுறது? கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா, கம்மியாக சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி வேணும்னா வாங்கிக்கோ, எல்லாம் கிளம்புப்பா. வியாபாரம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நீ வேற, நான் கிளம்புறேன் அவ்வளோதான். சரி கேஸ், அவர் கிளம்பிட்டாரு. இனிமே இந்த வீடு நம்மளுக்கு தான். மாதம் 25,000 தான் கட்டணும், வேற வழி இல்லை. போகலாம், இந்த வீடை எப்போ சுற்றி பார்க்கலாம். ஏன்னா மாதம் 25,000 கட்ட ஒத்துக்கிட்டேன்னா வேற வழி இல்லை கேஸ். இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, வாங்காமல் விட மாட்டேன். ஒரு நாள் இவன் மூஞ்சில கறி பூசிட்டு நம்ம இந்த வீடை ஓனராக வாங்குவோம் கைஸ். இங்கே ஒரு பாத் டப் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்னு வாயில வருது. ஒரு பாத் டப் இருக்கு. இங்கே ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்படியே ஈவினிங் டைம்ல டீ குடிச்சிங்க பார்க்கலாம். இப்போ வெயில இருக்கு. வேற என்னென்ன இடம்லாம் இருக்கு இந்த வீட்டில்? அங்கே ஏதோ ரூமா இருக்கு, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இங்கே என்ன இருக்கு? இங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்கு. இங்கே நம்ம ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே போய் பார்த்தோன்னா கீழே என்னென்ன ரூம் இருக்குது. உள்ளே போனால் ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூமை. இங்கே பார்த்தா ஒரு டிவி, ஒரு கபோர்டு, ஒரு புக் ஷெல்ஃபு, விண்டோ, இங்கே ஒரு பெட்டு இருக்குது. ஹாலையும் பெட்ரூமே ஒரே மாதிரி வச்சுருக்கானுங்க. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வெளில வந்தோன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவ்வளோதான் நம்ம வீடோட இன்டீரியர் அவுட்டீரியர். இப்போ போயிட்டு நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் கைஸ். இந்த ஊருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்ட்டு. நமக்கு தான் இருக்கே அந்த காரு, இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். இந்த ஊருக்குள்ளே இடம் என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இதான் நம்ம வீடு, நம்ம காரு இல்லை, என் வீடு வந்து தூக்கிட்டு வந்த கார் தான். பரவாயில்ல, பெயிண்ட்டு மாற்றி நம்பர் பிளேட்டை மாற்றி நம்ம காராகவே மாற்றிக்கலாம். இது போகலாம் கைஸ். இந்த கார் எடுத்துகிட்டு மாசாக போகணும். அப்படியே ரைட் எடுத்துகிட்டு நேராக போகலாம். ரைட் எடுத்துகிட்டு நேராக ரோடு இல்லையா? சரி, நம்ம லெஃப்ட் எடுப்போம். லிஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், அங்கேருந்து ஒரு ரேம்ப்பு மாதிரி தெரியுது. பைக் ஸ்டண்ட்டுக்கு ஏதாவது ரேம்ப் இருக்குமோ, இல்லை கார் ஸ்டண்ட்டுக்கு. என்ன ரேம்ப்புன்னு தெரில, பார்க்கணும். நம்ம அப்படியே நேராக போகலாம். அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நேராக போகலாம். இங்கே என்ன தான் கதவுக்கு ஜஸ்ட்டு அவன் வண்டியில் அடிச்சிட்டு இருப்பேன். சாரிடா டே, நம்மளை பார்த்து ஓட்டான். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸ் ஸ்டேஷன் நேராக வந்து இவன் வண்டியில் வேறு ஏற்றிட்டோமே, எஸ்ஐடா டே. இங்கே எதுவும் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது கைஸ். இங்கே போகலாம். ஏர்போர்ட்டா? ஆமாம், ஏர்போர்ட்டு தான். ஃப்ளைட்லாம் நிற்கிது பாருங்க ரன்வேல. இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது. எத்தனை ஃப்ளைட் இருக்குது? அங்கே ஒன்று இருக்குது, இங்கே கொண்டு ரெண்டு ஃப்ளைட் தானே இருக்குது ஒரு ஏர்போர்ட்டில். இல்லை கைஸ், அங்கே ஒன்று இருக்குது. மூணு ஃப்ளைட் இருக்குது ஒரு ரன்வேல. இதோ இங்கே ஒரு ஃப்ளைட்டு. இதெல்லாம் நம்ம பைலட்டெல்லாம் எடுத்து ஓட்டலாம். ஆனால் நம்மளால் இப்போ ஓட்ட முடியாது. வேணாம், போலீஸ் பிடிச்சிட்டு ஜெயிலில் போய் ஆயில் தண்டனை கொடுத்துருவாங்க. நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளில போயிட்டு வேறு என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரியஸோட பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம இன்னிலேருந்து ஷவுட் அவுட் கொடுக்கலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷவுட் அவுட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷவுட் அவுட் வரும் கைஸ். இப்போ போயிட்டு இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. இந்த ரேம்ப்பு என்ன ரேம்ப்புன்னு பார்க்கலாம். பைக் ஸ்டண்ட்டுக்கெலாம் கரெக்டாக இருக்குமா இந்த ரேம்ப்பு? ஆமாங்க கைஸ், பக்கா பைக் ஸ்டண்ட்டு ரேம்ப். நம்ம அப்புறம் பைக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டண்ட்டு பண்ணலாம். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். கிளம்பலாம். செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ் இந்த கார் ஓட்ட. அதுதான் ஓனர் மயக்கத்தில் விழுந்துட்டானோ. கைஸ், இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கார் வேறு திருட்டு வந்தது. போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டு போகிறாங்க. இங்கேயே விட்டு போயிடுவோம். இல்லை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ளே போய் நிறுத்துவாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம்.
போகிறவங்க மாசாக நிறுத்துறோம். போலீஸாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி உள்ளே போய் மாசாக நிறுத்துறோம். இங்கே என்ன கேஸ் ஒரே ஒருத்தன் தான் நின்றுட்டுருக்கான். யார் இவன்? இன்னும் போலீஸ் தான். என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தன் தான் இருப்பானா என்ன? இதோ போலீஸ் உள்ள போலாமா? திரும்படா. என்னடா வாய்ஸ் அது? சுற்றுவேன், கையில கண்ணு இருக்கு, உள்ள போயிடு. யாரா நீ? உள்ள போடா. நான் தான்டா உள்ள போறேன். நீ ஏன் தான் சம்மந்தமே இல்லாம உள்ள போட்டான்ற? சரி நான் போய் சுத்தி பாக்குறேன். கிறுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஆக்கி வச்சுக்கானுங்க. அவனே தெரில இந்த நாய். இங்க ரிசப்ஷன் இருக்கு, ஜெயில் இருக்கு, மேல என்ன இருக்குன்னு பாக்கலாம். யாரு கேசி ஒரு மாதிரி விலங்கமா பேசுறான். மேல எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிளீனா இருக்கு. எதுவுமே வச்சில்ல, ஆனா கிளீனா வச்சிருக்காங்க பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒருத்தன் தான் இருக்கான். இவன் எப்படி கிளீனாகவும் வச்சுப்பான், வெளில காவலும் காப்பான். இருக்கிறது ஒருத்தன், இது இவ்வளோ சேரு. போலீஸ் நான் கிளம்புறேன்டா. சுற்றுவேன்டா, கையில கண்ணு இருக்கு. இவன் லூசு கேஸ் கன்ஃபார்ம். நம்ம கிளம்பிடலாம்டா, சுட்டு தள்ளிடுவா உண்மையிலே. அங்கே நம்ம கிளம்பலாம். வண்டி எடுத்துட்டு அவங்க ஏற்றிட்டு போயிடலாம். இன்னும் லூசு மாதிரி காவல் காக்குறான். பின்னாடி பார்க்குறான், முன்னாடி பார்க்குறான். பைத்தியக்காரனும் இவங்களாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. ஈஸ் அங்கே பாருங்க, ஆர்சி பைக்கெலாம் போகுது. அந்த பைக்கெலாம் நம்ம இன்னைக்கு வாங்க போகணும். இங்கே என்ன ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஏதோ மேரேஜ் ஹாலா கைஸ்? ஏதோ வீடு கைஸ், பெருசாக இருக்குது. இந்த வீடெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா தெரியல. நல்ல வேலை முன்னாடி ஒரு குட்டி வீடாக பார்த்து வாங்கிட்டோம். இவ்வளோ பெருசுலாம் இருந்தால் மொத்தம் 50,000 இதுக்கே போயிருக்கும் ஒரு மாதம். ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு கார் இருக்குது, பக்கத்துலேயே விட்டு போகணும். வேணாம், நம்ம ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வெளில ஓடி போகணும். அப்புறம் கார் எடுக்க டைம் ஆகும். வெளில போகிற மாதிரி பார்த்து வச்சுட்டு அப்புறம் போகலாம். வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க. மேலே இருப்பாங்க போல. என்ன மேலே ஜிம்மு தான் இருக்கு, அங்கேயும் ஒர்க் அவுட் பண்ண யாரும் இல்லை. யாரா இருக்கீங்களா? இங்கே ஒரு தம்பிள்ஸாக இருக்கு, தூக்க முடியுமா? முடியல. என்ன வயசு ஏதோ பொண்ணு காரில் ஏற்றி கீழே ஆக்சிடென்ட் சவுண்ட்லாம் கேட்குது. இந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கா? நம்ம ஓடிடலாம். ஏதோ பேய் வீடா இது? உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா கைஸ்? எனக்கு கேட்டுச்சு. இது ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. எவனோ வந்து காரில் ஏற்றிட்டான் போல. சரி நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்ம வேலை கொண்டு நம்ம வம்பு போயிடலாம். வேற எங்கே சுற்றி பார்க்க போகலான்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். நம்ம டைம் ஆயிடுச்சு, பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய் பாய் பாய். அடுத்த பாட்டு ஐயோ கண்ணாடி வேற வந்துச்சு. பரவாயில்ல, அடுத்த பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். பாய்.